நம்ம ஒரு 10 நிமிஷம் வாசி யோகம் பண்ணுவோம். ஜோதியை பார்க்கணும்ல, கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் நீங்க யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்ல, இப்ப பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சங்கர சுவாமி அவருக்கு போறப்போ இன்னும் ஜோதியை பார்க்க உட்கார வச்சாரு சித்தர் பூஜையில 20 வருஷம் முன்னாடி. அத கொஞ்சம் நுணுக்கமா அவ்வளோ ஜோதியை பார்த்தோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன்னு கை தூக்குங்க. நீ எல்லாரும் தூக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கிறாங்க. வடிவல் ஜோதியை பார்த்தது கூட கடவுள் தேர்தல் இப்படி ஆகக்கூடாது. ஓகேவா? அதை பார்த்து சைலண்ட் பண்ணுங்க. வாசி யோகம் 10 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் இதை உட்காந்தோம்னா உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சிடும். ஓகேவா? நல்ல தெளிவா பண்ணிக்கலாம். கடவுளை உள்கடை, அந்த உள்கடை இருக்கிற ஜோதியை பார்க்கறதா வாசி யோகம். அந்த வாசி யோகம் உங்களுக்கு இந்த பூஜையில சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் ஜோதி ஆயிடுச்சு. நல்ல தெளிவா பார்க்கலாம். இந்த ஜோதியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் தெரியும். அதனாலதான் சாமியை நிறைய பேர் மௌனம் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்துட்டாங்கன்னா அப்படியே மௌனம் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க தாய்மானவர் சாமி பத்தி கேட்டிருப்பீங்க இல்ல? மலைக்கோட்டை தாய்மானவர் சாமி. தாய்மானவர் சுவாமி அப்பா ஒரு சிவாச்சாரியார். அவரு சிவன் கோயில தான் எப்பவும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கே போக மாட்டார். நம்ம சாமி போல, சாமியும் அப்பா அம்மா போல. சாமி நம்ம சங்கர சாமி கடவுளை பார்த்துக்கிற அப்பா அம்மா போல. அதே போலதான் தாய்மானவர் சாமி அப்பா ஒரு சிவாச்சாரியார். அப்ப அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியாம இருக்கு. தாய்மானவர் சாமியை பூஜை பண்ண சொன்னாங்க. இப்ப தாய்மானவர் சாமி இதே போல நிறைய அன்பர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்போ இந்த பூ அப்படியே பார்க்கறப்ப ஜோதியா இருக்குது. அந்த விக்கிரகம் ஜோதி, இதுவும் ஜோதி. அப்படியே கீழப்பட்டு சமாதிக்கு போயிட்டு இந்த பூவை பார்க்கறப்ப இது ஜோதியா தெரியுது, இதை பார்க்கறப்ப ஜோதி, இதை பார்க்கறப்ப ஜோதி, எல்லாமே ஜோதியா தெரியுது. எதுக்கு பூஜை சொல்லிட்டு அப்படியே சமாதி ஆயிடும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்போ நம்ம இதெல்லாம் ஜோதின்னு நமக்கு தெரியும், மனசு உணர மாட்டேங்குது. அதுதான் அழுக்காறு அவாவிற்கு இன்னா சொல் நான்கும் இருக்கா என்றது அடம். உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கிறதுனால கடவுள் அங்கதான் இருக்காரு, கடவுள் இங்கதான் இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறாருன்னு மனசுக்குள்ள அழுக்கு இருக்கிறதுனால உயிர் தான் கடவுள்னு மனசு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. அந்த அழுக்க பிடிச்சு தூக்கி போட்டோம்னா அது ஒண்ணாயிரம். அதுதான் இப்ப செய்ய போறோம். வாசி யோகம் 10 நிமிஷம் தான், ரொம்ப போர் அடிக்காது. 10 நிமிஷம் வாசி யோகம் பண்ணிட்டு இந்த பூஜைக்கு போயிட்டோம்னா இங்கேயும் லலிதா, அங்கேயும் லலிதா, இங்கேயும் லலிதா, அங்கேயும் லலிதா, எல்லாம் லலிதா பூஜை செய்யும். அந்த ஆனந்தமான நிலை தான் நமக்கு இப்ப செய்ய போறோம். வாசி யோகம் உங்க உடம்பு உங்க உயிரை அப்படியே வாசி ஐக்கியமா அதான் செய்ய போறோம். நான் ரொம்ப தெளிவா கொஞ்சம் புரியுற மாதிரி. அப்ப எல்லாருக்கும் ஜோதி பார்க்கணும்ல, இங்க உள்ள எல்லாங்களுக்கும் பார்க்கணும். நம்ம முன்னாடியே இந்த சில பேர் உபநிஷத்து படிச்சாதான், வேதம் படிச்சாதான் கடவுளை பார்க்க முடியும், அல்லாத பார்க்க முடியாதுன்னு அப்படியே வந்துட்டோம். கரண்ட் யார் தொட்டாலும் சாக்கடிக்கும் இல்லைங்க. சங்கராச்சாரிய தொட்டாலும் கரண்ட் சாக்கடிக்கும், இவர் தொட்டாலும் சாக்கடிக்கும், நான் தொட்டாலும் சாக்கடிக்கும். அப்ப இயற்கை என்பது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா கடவுளை பார்க்கணும். ரொம்ப ஈஸி. அதான் இப்ப எல்லாரும் செய்ய போறோம். இங்க உள்ளவங்க எல்லாரும் செய்ய போறோம். ஜோதியை பார்த்தவங்க கடைசியா எப்படி இருக்குன்னு அனுபவத்தை சொல்லுங்க. கடைசியா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை லேட் ஆகிட்டு. ஓகேவா? செய்யலாம்ல? ஓகே தானே? இப்ப கையில பூ இருக்குல்ல, ஐயோ அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நமக்கு கொஞ்ச நேரம் பத்ரகாளி மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு போட்டதுக்கு அப்புறம் வாசி யோகம் பண்ணலாம். ஓகேவா? சரி, நான் மூல மந்திரம் சொல்றேன். அந்த மூல மந்திரம் நல்லா அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை இல்லை, முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் வாசி யோகம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தடையாகும்.